ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன் டு டிவிகே. இது ஒரு அப்ரிசியேஷன் வீடியோ தான். டிவிகே இந்த எலெக்ஷன்ல வந்து ஜெயிக்கிற அளவுக்கு ஜெயிச்சிட்டாங்க. பட் இருந்தாலும் அந்த மெஜாரிட்டி ஒன்றும் தொடலை. நாங்களும் டிவிகே வந்து மெஜாரிட்டியை வந்து தனியாக தொற்றுணும் தான் நினைக்கிறோம். ஏன்னா இங்கே வந்து ஹங் அசம்பிளி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து தமிழ்நாட்டுக்கு செட்டே ஆகாது. இதை நாங்கள் ஆல்ரெடி சொல்லி இருப்போம். ஸோ இப்படி ஹங் அசம்பிளி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்துச்சு அப்படின்னா இங்கே பிஜேபி உள்ள வரும். பிஜேபி வந்து ஒரு ஆர்ம் ரெஸ்லிங் போடுறதுக்கான வேலைகள் நிறைய இருக்கும். ஸோ அதனாலேயே நாங்கள் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா இங்கே ஹங் அசம்பிளி வேணாம், டிவிக்கு அட்லீஸ்ட் ஜெயிக்கிற வரையும் வந்துட்டீங்க, அட்லீஸ்ட் ஒரு 118 தொகுதி முடிவில் எடுத்துருவீங்கன்னு நாங்களும் நம்புகிறோம். பாருங்க, நாங்களும் நம்பல, நான் நினைச்சே பார்க்கல. விஜயை நினைச்சு பார்த்துருக்க மாட்டார் போல. அதனால தான் வந்து ரெசார்ட்லாம் புக் பண்ணி, இப்போ ரெசார்ட் புக் பண்ணுறாரு அப்படின்னா எதுக்கு புக் பண்ணுவார்? அதாவது ஒரு 30-40 தொகுதி எம்எல்ஏ வந்து நம்ம எடுப்போம். இவங்க வந்து ஒரு 100 எடுப்பாங்க, 80-90 எடுப்பாங்க. அவங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு நம்மளை இழுத்துப்பாங்க அப்படிங்கிறாரு. ரெசார்ட் புக் பண்ணி வச்சிருக்கிறதா அவரே விஜய்க்கே ஒரு நம்பிக்கை இருந்திருக்காரு. இந்த இத்தனை தொகுதியில் ஜெயிச்சிருப்பாரு, ஒரு ஒரு 30-40 தொகுதி ஜெயிப்போன்னு ஒரு விஜய் நினைச்சிருப்பாருன்னு வைங்க. இப்ப அவரே நினைச்சிருக்க மாட்டாரு. இப்ப நாமலாம் 100 தொகுதிக்கு மேலையா அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்காக அதை நாங்கள் வேலிடேட் பண்ணுறோம். மக்கள் தீர்ப்பு தான் வந்து கடைசி, அதில் வந்து மாற்று கருத்தே இல்லை. பட் நாங்கள் என்ன சொல்ல வரோம்னா இது விஜய் எதிர்பார்த்துருக்க மாட்டாரு அப்படின்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். ஸோ அதனால தான் வந்து இப்போ வந்து இந்த ரெசார்ட் புக் பண்ணதெல்லாம் தேவையில்லை போல, தேவைப்பட்டிருக்காது. மற்ற 2 கட்சியும் தான் இப்போ வந்து டிவிக்கு எங்களை சேர்த்துங்க அப்படின்னு டிவி கிட்ட கேட்க போகிறாங்களா? இதெல்லாம் நினச்சி பார்க்க சிரிப்பு தான் வருதாங்க. சரி, ஓகே. எனிவே, விஜய் அண்ணா இஸ் அவர் சிஎம் அண்ட் we congratulate டிவிகே ஃபார் வின்னிங் திஸ் எலெக்ஷன். ஹோப்ஃபுல்லி இது வந்து ஹங் அசம்பிளி வரைக்கும் போவாதுன்னு நினைக்கிறோம். டிவிகே வந்து அட்லீஸ்ட் 2-3 கட்சிகள் வந்து ஆதரவளித்து இங்கே ஒரு ஆட்சி அமைக்கணும் தான் நாங்களும் விரும்புகிறோம், ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஸோ அதனால அடுத்த 5 வருஷம் அப்படிங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது தான் நினைக்கிறோம். அது மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்லாம் ரொம்ப பெரிய தீனி கிடைக்கும் தான் அப்படின்னு நினைக்கிறோம். கொளத்தூர் தொகுதியில் வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து ரொம்ப க்ளோஸ் ரேஞ்சில் வந்து போட்டி போயிட்டு இருக்கு விஎஸ் பாபு கூட. கிட்டத்தட்ட இப்போ நாங்கள் லாஸ்ட்டாக பார்த்தப்ப ஒரு 3000 to 4000 ரேஞ்சில் வந்து டிஃபரன்ஸில் வந்து விஎஸ் பாபு முன்னிலையில் இருக்காரு. கொளத்தூர் தொகுதியில் ஸ்டாலின் அவர்கள் 2வது பிளேஸ் இருக்காங்க. இன்கேஸ் ஸ்டாலின் அவர்கள் ஜெயிக்கல அப்படின்னா, அப்படி உதயநிதி எதிர்கட்சி தலைவராக வந்து சட்டமன்றத்தில் உட்காரப்ப எதிர்க்க வந்து விஜய் முதலமைச்சராக உட்கார அப்படின்னா அந்த எப்படி இருக்க போகுது, ஒரு பீக்கான ஒரு அசம்பிளியா இருக்க போதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அது மட்டும் இல்லை, எப்படி இது ஒரு அன்பிரடிக்டபிள் ரிசல்ட்டோ சட்டமன்றத்துல எவ்வளோ அன்பிரடிக்டபிளான நிறைய ஒரு விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். டிஎம்கே ஆளுங்கட்சியா இருக்கிறத விட எதிர்கட்சியா இருக்கிறப்ப அவங்களோட செயல்பாடுகள் வந்து ரொம்பவே வந்து நல்லா இருக்கும். நீங்க 2016 2021 பார்த்தாலே தெரியும். எதுக்கு எடுத்தாலும் கொடி பிடிச்சிருவாங்க, எதுக்கு எடுத்தாலும் போராட்டம்னு போயிட்டு களத்தில் நிற்பாங்க. ஏடிஎம்கே எதிர்கட்சியா இப்போ 2021 26 எப்படி செயல்பட்டுச்சோ அதை விட 100% அக்ரெசிவா இறங்குவாங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் டிவிக்கே அங்கே எப்படி ஹேண்டில் பண்ண போகுது, எப்படி அட்மினிஸ்ட்ரேஷனை பார்க்க போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு எங்களுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. நாங்கள் ஆஸ் ஆஃப் நவ் இப்போ பார்த்த வரைக்கும் 105 தொகுதிகள் வந்து டிவிக்கு வந்து லீடில் இருக்குது. சில தொகுதிகள் வின் பண்ணவும் செஞ்சுருக்காங்க. ஆனால் இன்னும் மெஜாரிட்டிக்கு இன்னும் 13 தொகுதிகள் தேவைப்படுது. இப்போ பாமக உள்ள வருமா? பாமக 5 தொகுதி இப்போ வந்து லீடிங்ல இருக்காங்க. பாமக வருது, காங்கிரஸே வருது. காங்கிரஸ் ஒரு 4 தொகுதியில் 5 தொகுதியில் லீடிங்ல இருக்காங்க. அப்படி வந்தாலுமே ஒரு 115 தொகுதி கிட்ட வருது. மோஸ்ட் ப்ராபப்ளி இவங்க 2 பேர் போனாங்க அப்படின்னா மற்ற கட்சிகள் ஏதாவது 2-3 கட்சிகள் வந்து இவங்ககிட்ட வந்து சேரும் தான் நினைக்கிறோம். ஹோப்ஃபுல்லி இது ஹங் அசம்பிளியா இல்லாமல் டிவிக்கே மற்ற கட்சிகளும் ஆதரவோட ஆட்சி அமைக்கும் தான் நாங்களும் நம்புறோம், அமைக்கணும்னு விரும்புகிறோம். ஸோ அப்படி டிவிக்கே ஆட்சி அமைக்கிற பட்சத்தில் சில விஷயங்கள் வந்து இவங்க எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க, அட்மினிஸ்ட்ரேஷன்ல எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்கன்னு ஒரு கியூரியஸ் வந்து எங்களுக்கு இருக்கு. அந்த விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பெண்கள் பாதுகாப்பு, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, போதைப் பொருள் தடுப்பு, அதுக்கப்புறம் அவங்க சொன்ன 2500 ரூபாய் எப்படி தர போறாங்க. அது மட்டும் இல்லை, ரொம்ப முக்கியமா நாங்கள் பார்க்கறது மாசம் 200 யூனிட் கரண்ட் ஃப்ரீயாக தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சீமானவர்களோட இந்த வாட்டி வந்து ஓட் பேங்க் எப்படி இருக்குன்னு தெரியல. கிட்டத்தட்ட வந்து 1.7% வரைக்கும் தான் இது வரைக்கும் வாங்கியிருந்தார். ஒரு 3 மணி ரேஞ்ச் வரைக்கும் நாங்கள் அதான் பார்த்தோம். ஃபைனலா என்ன கவுண்ட் வரப்போகுது அப்படின்னு தெரியல. லைக் கிட்டத்தட்ட சொல்ல போனோம்னா போன வாட்டி 8% ஒரு விஜய் அலையில வந்து அடிச்சுட்டு போயிடுச்சா சீமானு அப்படின்னு நம்ம, அதாவது கமலுக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பு, ஈவன் ரஜினி ஆரம்பிச்சிருந்தா கூட இப்போ நினைச்சிருப்பாரு, நாம ஆரம்பிச்சது 2021 ஆரம்பிச்சா நமக்கும் இந்த மாதிரி ஒரு 30-40 சீட்டு கிடைச்சிருக்குமோ அப்படின்னு கூட நினைச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ கமல் கூட நாம இருந்தப்ப எவனும் ஓட்டு போடலையாடா, எங்களை ஜெயிக்க வைக்கலையாடா, இப்போ எப்படா ஜெயிக்க வச்சிங்க அப்படின்னு கூட கமல் நினைச்சிருப்பாரு தான் நினைக்கிறேன். ஸோ எனிவே, நாங்கள் அழைச்ச சொன்ன மாதிரி ஒரு மக்கள் தீர்ப்பு மாற்றத்தை நோக்கி போறாங்க. பட் ஸ்டில் இது வந்து நாங்கள் கொஸ்டின் பண்ணுறதுனா இந்த மாற்றம் சரியான மாற்றமா அப்படின்னு எங்களுக்கு ஒரு பெரிய கேள்வி இன்னும் இருந்துட்டு தான் இருக்கு. பட் ஹோப்ஃபுல்லி ஆட்சி எப்படி போகுது,
எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்துட்டு தான் இதை நம்ம டிசைட் பண்ணணும். நிறைய கொஷின்ஸ் இருக்குது. இதை எப்படி பண்ண போகிறாங்க, இதை எப்படி சால்வ் பண்ண போகிறாங்க, இதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க, எதிர்கட்சி எப்படி சமாளிக்க போகிறாங்க, இந்த மாதிரி நிறைய. ஏன்னா வந்து எதிர்கட்சி வரிசையில் வந்து திமுக காரங்களும் அதிமுக காரங்களும் சேர்ந்து இருக்க போகிறாங்க. இப்போ இந்த ஆப்போசிட்ல பார்த்தா 100 பேர் 117 பேர் இப்போ ஈக்குவலி ஒரு 117 பேர் எதிர்கட்சி வரிசையில் உட்காந்துருப்பாங்க. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க அனுபவம் இருக்கிற எம்எல்ஏக்கள் வந்து இவங்க எப்படி சமாளிக்க போகிறாங்க அப்படின்னு பார்க்கறதும் ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு. சரி, ஃபர்தராக இந்த தமிழ்நாடு காலம் எப்படி போகுது அப்படின்னு நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நேர ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம்.